வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 கரண்டி அளவு மாவு எடுத்திருக்கேன். அதில் நான் தாளித்து விட்டுருக்கேன். கடுகு, 1 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். இந்த மாவில் நான் 6 வெங்காயம் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி எடுத்திருக்கேன், குடமிளகாய் எடுத்திருக்கேன், கேரட், பீட்ரூட், கோஸ் எல்லாம் பொடியாக நறுக்கியிருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அப்புறம் ஜிஞ்சரும் எடுத்திருக்கேன். இதுலேயே அதை மிக்ஸ் பண்ணிட்டேன். குடமிளகா, கேரட், பீட்ரூட், கேபேஜ், ஜிஞ்சர், க்ரீன் சில்லி, ஆனியன், கோரியாண்டர் எடுத்திருக்கேன், அப்புறம் பெல் பெப்பர். இது எல்லாத்தையுமே நான் இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே இந்த மாவில் போட்டுட்டேன். இதுக்கு கொஞ்சம் கூட சால்ட் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை பதத்துக்கு இதுக்கு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இது திக்காக இருக்குது, அதனால் ஊத்தப்பம் மாதிரி செய்யுங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு ஊத்தப்பம் மாதிரி செய்யலாம். நான் உங்களுக்கு கரைச்சிட்டு காட்டுறேன். 4 டம்ளர் ஊற்றி பாருங்கள். அதுக்கப்புறம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். தண்ணி விட்டாச்சு. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நாம் கல் தோசை மாதிரி விடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தோசை பேனில் தோசை மாவு தோசை விட்டாச்சு. இப்போ நாம் இதை சுற்றிடும் எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டாச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அதை திருப்பி போடணும். எப்பவுமே தோசை செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. தோசையை நாம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பரான மிக்ஸ் வெஜிடபிள் தோசை எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான தோசை எல்லாமே இதில் இருக்குது. நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இதில் அடங்கி இருக்குது. இதை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், தோசை ரெடி. இப்போ பாருங்கள், தோசை வாத்தாச்சு. தோசை சுற்றி எண்ணெய் விட்டாச்சு. இப்போது ஒரு 2-3 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. அருமையான சத்துள்ள தோசை நமக்கு ரெடி. பாருங்கள், நாம் தோசையை திருப்பி போட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். அவ்வளோதான். அந்த பக்கம் வெந்ததும் நாம் எடுத்துடலாம். வெஜிடபிள் தோசை செஞ்சு எடுத்தாச்சு. இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான தோசை. இதை செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே வெறும் தோசை, இட்லி இது சாப்பிட்றதுக்கு இந்த காய்கறியெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. அதனால் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.